இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக வைணவம் வளர்த்த பெரியாழ்வார் ஸ்ரீ நம்மாழ்வார் அவதார திருநாள் கொண்டாடப்பட்டது. 22/5/2024 அன்று சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில் வளாகத்தின் அருகில் அமைந்துள்ள சான்றோர் இனத்தில் மாரநாடார் வம்சத்தில் தோன்றிய ஸ்ரீ நம்மாழ்வார் அவர்களின் அவதார திருநாள் கொண்டாடப்பட்டது. இதில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஸ்ரீ நம்மாழ்வாரை வழிபாடு செய்தனர். போது செய்தியாளர்களை சந்தித்த இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் பேசுகையில், இன்றைய நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார் திருநகரில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் திருக்குருகூர் என்று வழங்கப்பட்டு வந்தது. அவ்வூரில் சான்றோர் குலத்தை சேர்ந்த மாறன்காரி உடையநங்கை தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் திருமணமான புதிதில் சில நாட்கள் உடையநங்கை தன் சொந்த ஊரில் இருந்து வந்தார். மாறன்காரி அவரை அழைத்துக் கொண்டு குருகூருக்கு திரும்பும் வழியில் திருக்குறுங்குடி தளத்தில் பெருமானை சேவித்து புத்திர பேறு அருளும்படி பிரார்த்தித்தனர். அன்றிரவு தம்பதியினர் கனவில் குறுங்குடி நம்பி தோன்றி தாமே அவர்களுக்கு மகனாக பிறக்கப் போவதாக அருளினார். விடிந்ததும் தம்பதியினர் தாம் கண்ட கனவை கூறி மகிழ்ச்சி அடைந்தனர். பின்பு ஊருக்கு திரும்பினர். சிறிது காலத்தில் உடையநங்கை கருவுற்றார். ஆன்மாக்களின் உள்ளத்து இருள் நீக்கும் ஞானசூரியன் என நம்மாழ்வார் அவதரித்து அருளினார். பிறந்த நாள் முதல் சாதாரண மானிட குழந்தைகள் போல் அன்னையிடம் பால் அருந்தவில்லை இந்த குழந்தை. விசித்திரமான இந்த நிலையை கண்டு மனங்கலங்கிய பெற்றோர் குருகூரில் எழுந்தருளியிருக்கின்ற ஆதிபிரன் சன்னதி முன்பு குழந்தையை இட்டு வேண்டி நின்றனர். உலக இயல்புக்கு மாறாக இருத்தலால் குழந்தைக்கு மாறன் என்று பெயரிட்டு பின்பு அக்கோவிலில் இருக்கும் உரங்காப்புளி மரமாக நின்ற திருப்பூலிய மரத்தடியிலேயே பொன்னால் செய்த தோட்டிலை கிடத்தி விசேஷ பிரதிபக்தி பண்ணி சேவித்துக் கொண்டு நின்றார்கள். இந்த தெய்வீக மரத்தின் சிறப்பாக இன்றும் சொல்லப்படுவது என்னவென்றால், திருப்புலி காய்த்தாலும் பழுக்காமல் பிஞ்சிலேயே உதிர்ந்து விடுகிறது. இதன் இலைகள் இரவில் குவிவதில்லை. எனவே இது உரங்காப்புலி எனப்படுகிறது. ஸ்ரீ நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் வரையிலும் கண் திறக்காமல் எதுவும் பேசாமல் பெருமானை சிந்தித்தபடி இருந்தார். இது இப்படி இருக்க, ஆழ்வாருக்கு பல வருடங்கள் முன்பே பிறந்து தல யாத்திரையாக வடநாடு சென்றிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது தெற்கே ஒரு பெருந்தெய்வ பேரொளியை கண்டார். அதை பின்பற்றி வந்த அவர் இறுதியில் குருகூரில் திருப்புலியடியில் வீற்றிருந்த ஆழ்வார் சந்நிதிக்கு வந்து சேர்ந்தார். கண்கள் மூடி மௌனத்தில் இருந்த ஆழ்வாரை கண்டு வியந்து ஆழ்வார் முன் ஒரு கல்லை தூக்கி போட்டார். ஆழ்வார் கண் மலர்ந்து பார்த்தார். மதுரகவி அவரை நோக்கி, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். ஆழ்வாரும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று அருளினார். மதுரகவி, இவரே நம்மை ஆள வந்த குருநாதர் என்று கருதி தேவுமற்றறியேன் என்று ஆழ்வார் திருவடியை சேவித்து நின்றார். அதன் பின் ஸ்ரீ நம்மாழ்வார் பெருமானுடைய அருளை அழகிய தமிழில் பாடி அருளினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி இவற்றை ருக், யஜுர், சாமம், அதர்வனம் எனும் 4 வேதங்களின் சாரமாக அருளி பாடினார். நம்மாழ்வார் 36 திவ்ய தேசங்களை பாடியுள்ளார். இவைகளே இன்றும் பெருமாள் துதிகளாக அவர் சன்னதிகளில் பாடப்படுகிறது. மதுரகவி ஆழ்வார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நம்மாழ்வாரின் திருவாக்குகளை கற்று ஊரும் நாடும் உலகும் அறிய வெளிப்படுத்தினார். ஸ்ரீ நம்மாழ்வார் மறைந்த பிறகு அவரது பூத உடலை திருப்புலியின் அடியில் பள்ளிப்படுத்தி அவருக்கு விக்கிரகம் செய்து சந்நிதி உண்டாக்கி விழாக்கள் எடுத்து சிறப்பித்தார் மதுரகவிகள். ஸ்ரீ நம்மாழ்வார் மொத்தம் 35 ஆண்டுகள் இவ்வுலகில் வாழ்ந்தார் என்பதே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் மிக முக்கியமான பெரிய ஆழ்வார் எனவும் 4 வேதங்களையே தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றே புகழப்படுகிறார். கம்பர் இயற்றிய சடகோபர் அந்தாதி எனும் நூலின் தலைவனும் இச்சடகோவனே ஆவார் என்று கூறினார். இவரது பிறந்த நட்சத்திர நாளான வைகாசி விசாகம் அன்று இவரது அவதார திருநாள் கொண்டாடப்படுகிறது என்றும், ஆழ்வார் என்றாலே நம்மாழ்வார்தான். அவர் பெயரால் தான் திருக்குருகூருக்கு ஆழ்வார் திருநகரி என்ற பெயர் வழங்கி வருகிறது. இந்த பெருமை நம்மாழ்வாருக்கு மட்டுமே உண்டு என்று ஸ்ரீ நம்மாழ்வாரின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். அவரை தரிசிப்பதால் எங்கள் குலமும் இவ்வையகமும் சிறப்பு பெறும் என்றும், இது எங்களது நாடார் குலத்துக்கே பெருமையான விஷயம் எனவும் கூறினார். இனிவரும் காலங்களில் இவரது பெருமைகளை உலகில் மேலும் பலருக்கு தெரியும் அளவிற்கு செய்ய இந்திய நாடார்கள் பேரமைப்பு முடிவு செய்திருப்பதாக கூறினார். அவரை பொறுத்தவரை 16 வயது வரை அவர் அனுபவம் இல்லாமல் இருந்தார். பிறந்த ஊர் ஆழ்வார் மாவட்டத்திலே உள்ள ஆழ்வார் திருநகரிலே பிறந்தார்.
அவர் 16 வயது வரை பேச முடியவில்லை என்பதுடன் அவருடைய அந்த ஊரில் உள்ள ஒரு புளிய மரத்திலே அவரை விட்டுவிட்டு சென்று விட்டனர். 16 ஆண்டுகள் அந்த புளிய மரத்தின் கீழேயே நின்றவர் அவர். அதே போல அந்த புளிய மரம் இன்றைக்கு சாதாரணமாக புளிய மரம் நாம் பார்த்தோம் என்றால் இரவில் அது சாதாரண பகலில் விரிந்திருக்கும், இரவிலே புளிய மரம் அப்படி மூடிடும், இலையெல்லாம் மூடிடும். ஆனால் அதை பொறுத்தவரை எந்நேரமுமே விழித்திருக்கக்கூடிய உறங்கா மரமாக அந்த புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்தை அடியிலே வாழ்ந்தவர் நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள். அவர்களுக்கு 16வது வயதிலே அவருடைய மூர்த்த மதுரகவி ஒருவர் அங்கு வருகிறார். வரும்பொழுது யார் இங்கு அருள் பெற்றவர் என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்திலே ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. அதை எதிர்கொண்டு நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள் இருந்த அந்த புளிய மரத்தடியிலே வருகிறார். அதுவரை பேசாமல் இருந்த நம்மாழ்வார் அவர்களை பார்த்து அவர் கேள்வி சொல்லும் பொழுது அந்நேரத்தில் அவருக்கு பேசக்கூடிய சக்தி வருகிறது. அதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நம்மாழ்வார் நாடார் சமுதாயத்திலே பிறந்த அவரை இன்றைக்கு வழிபடுவதில் இந்திய நாடார் பேரமைப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 12 ஆழ்வாரில் முதன்மையான ஆழ்வாராக அவர் திகழ்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.